அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வச்சேன். எனக்கு வந்து நான் மகாநல்லை விட வந்து கேடி பிளாக்ல உங்க ரோல் சூப்பரா ஆமா ஆமா காமெடி காமெடி. ஏன்னா ஒரு ஒரு சீரியஸான ஆக்டர் அந்த காமெடி ஆக்சுவலி லைவாவே ரொம்ப நார்மலா பேசுறது காமெடி ரொம்ப. ஆமா நீங்க வந்து எஸ்கே என்ன பார்த்து எல்லாம் ஒரு கேவலமா சிரிச்சிரீங்க. அதான் நான் எக்ஸஸ் ஆட் பண்ணது. அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எக்ஸஸா ஆட் பண்ணதுதான். ஆமா பட் இதுல எதுவும் ஆட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு உண்மையை வந்து சொல்ல போறாரு. அதுல வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண முடியாது. நம்ம வந்து டெடிகேஷனா இருக்கணும். ஓகே. அதுல நிறைய மீம் வந்துச்சு உங்களை வச்சு. பாத்தீங்களா? ஆமா ஆமா அந்த 38 அவர் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாரு சரக்கு அடிக்கும் போது. நீங்க இப்ப முறுக்கு எடுத்து டைலாக் இல்ல இதுல நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லி முறுக்கு எடுத்து அடிச்சேன். அது பயங்கர கேவலமா நடுவில் முறுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு என்ன சொல்லுவாரு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ்ல வந்து மாப்பிள்ள ஓட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டாங்கடா. இப்ப இருந்த பொலிட்டிக்கல் மீம் வரைக்கும் உங்க பேச தெரியுது. ஓகே நமக்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு காமெடி பண்றவங்க போது அடுத்த படங்கள் நமக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி ரோல் கொடுக்கலையே. ஜீவா பண்ணு. ஜீவா இருக்கு. ஜீவா ஓகே. பட் அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வருது. ஒரு அந்த மாதிரி ஒரு அது என்னன்னா அது இயக்குனர் வச்சுதான் நமக்கு நம்ம லைஃப் மாறும். நம்ம காமெடி பண்ணோம் நம்ம காமெடி பண்ணணும் நம்ம காமெடி பண்ணி லைஃப் காமெடி ஆயிடுது.